சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. இன்றைக்கும் ஒதுங்க இடமில்லாமல் கண்மலையாகிய கிறிஸ்து இயேசு என்கிற மூத்த சகோதரிடத்திலே தேவனுடைய பிள்ளையே, யார் என்று பாராதிருங்கள், எம்மதம் என்று பாராதிருங்கள், இயேசுவா சம்மதம் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் வருவீர்கள் என்றால், இந்த கால சூழ்நிலையிலே பஞ்சமோ, பசியோ, பட்டினியோ, துயரமோ, வியாதியோ, பலவீனமோ கலங்காதே, திகையாதே. மூத்த சகோதரராகிய கிறிஸ்து இயேசு என்னும் கண்மலையிலே அண்டிக் கொள்ளுகிறவர்கள், நெருங்கி செய்கிறவர்கள் நிச்சயமாய் பிழைப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. யோசேப்பு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் நடந்தவைகளை குறித்தொன்றும் சிந்தியாதிருங்கள், உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்வதற்கென்று ஆண்டவராகிய தேவன் இங்கே என்னை கொண்டு வந்தார். ஆம், ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே பட்ட பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், துயரங்கள், இயேசுவை நாமம் விற்று போட்டோமே, ஆண்டவராகிய இயேசுவை பல நேரங்களில் நாமம் மறந்தோமே. ஆனாலும் இயேசு இல்லை, உனக்காக பட்ட பாடுகள், சிலுவையிலே நான் அனுபவித்த கஷ்டங்கள், வேதனைகள், சிரமங்கள் என்றெல்லாம் நமக்காகவே அனுபவித்துக் கொண்டு இன்றைக்கும் அவர் சொல்லுகிறார், ஒதுங்க இடமில்லையோ, கண்மலையாகிய என்னிடத்திலே நெருங்கி சேரு, என்னண்டை வா, என்னை அண்டிக்கொள், அப்பொழுது உன் பஞ்சகாலத்தை மாற்றுவேன், உன் வியாதியின் கொடுமையை உன்னை விட்டு மாற்றுவேன், இன்று உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தீங்கை உன்னை விட்டு மாற்றுவேன். தேசமே பயப்படாதே, மூத்த சகோதரராகிய கிறிஸ்து இயேசு என்னும் கண்மலை உன்னை அழைக்கிறார், இருக்கரம் நீட்டி அழைக்கிறார். அவர் அண்டை ஓடிவா, அவர் அண்டை கிட்டி சேர்வீர்களானால் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அவசியமான எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தருகிறேன். சங்கீதம் 34 பத்தி என்ன சொல்லுகிறது? சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் இருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை ஒன்றும் இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. அரசு கொடுக்குதோ கொடுக்கலையோ, உலகம் கொடுக்குதோ கொடுக்கலையோ, தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய களஞ்சியத்தில் நன்மை உண்டாயிருக்கும்படி நம்முடைய குடும்பத்தில் எல்லா தட்டுமுட்டுகளையும் அவர் விசாரித்து அறிந்து நமக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். நீ குறைவுபடுவதில்லை, உங்கள் கூடாரங்களில் குறைச்சல் வருவதில்லை, நம்மிலே குறைவு வருவதில்லை. அவர் நம்மை நிறைவாக்குவார், தமது ஐஸ்வரியத்தினாலே, தமது நன்மையினாலே, தமது தானியத்தினாலே, தமது மேன்மையினாலே நம்மை அவர் திருப்தியாக்க வல்லவராயிருக்கிறார். ஜீவ ரட்சணை நம்ம சாகாம பிழைக்கிறதுக்காக, நம்ம வாழ்றதுக்காகத்தாங்க கண்மலையில ஒதுங்கணும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஐயா, கண்மலை அண்டை கிட்டி சேர்வீர்களானால், கண்மலை அண்டை கிட்டி சேர்வோம் என்றால் நிச்சயமாய் நிச்சயமாய் நம் தேவைகள் சந்திக்கப்படும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கலாம், கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நாளும் குறை வராதே. சேர்ந்து பாடுவோமா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே.